மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. 2026 சீமானின் வியூகம், நாம் தமிழர் கட்சியின் வியூகம் என்னவா இருக்க போகிறது? உங்களுடைய பார்வையில் சீமானின் வியூகம் 26ல எப்படி இருக்கு? அவர் பாஜக கூட்டணிக்கு வந்துருவாரு, அது இது நிர்மலா சீதாராமன் பேசிட்டாரு, அமித்ஷா பேசிட்டாரு, அவர் பேசிட்டாரு, இவர் பேசிட்டாருன்னு சொல்லும்போது தேஜஸ்வி யாதவ், சித்தாராமையா இவங்களை விட போல்டான கருத்தை இதை சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த 8% வாக்குகளே சீமானிசம் வாக்குகள் தானே? அது கண்டிப்பா தெள்ள தெளிவா சீமானிசம் தான் அங்க நிக்குது. அவரு என்டிஏக்குள்ள போயிருவாரு, பாஜக கூட்டணிக்கு வந்துருவாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசிட்டாரு, அமித்ஷா பேசிட்டாரு, KT ராகவன் பேசுறாரு, அர்ஜுனமூர்த்தி பேசுறாரு. அவருடைய வியூக அடிப்படையில் இப்ப 8% இருக்கிறது அதிமுகவினுடைய 20% தாண்டிடுவாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன? 26ல அதுதான் நடக்குமா என்ன? 18% வருவார். அப்படின்னா கூட அதிமுகவுக்கு பின்னாடி தான், அதிமுகவுக்கு கீழே தான். கரெக்டா? எப்பவுமே தனித்த போட்டி அடையாளத்தை வந்து பெரிய அளவு காட்டிட்டே இருக்காரு. தனித்த போட்டி தான் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திருமாவளவன் முதற்கொண்டு பேசுறேன்றாங்க. திருமாவளவன் நேற்றுக்கு ஒரு கூட்டத்துல பேசுறாரு, என்கிட்ட ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, பிஜேபி கூட்டணிக்கு வாங்க. உண்மைதான். திருமாவளவன் கிட்டே பேசியிருக்காங்கன்னா அப்ப சீமான் கிட்ட பேசியிருக்க மாட்டாங்கன்றது என்ன? இது உண்மைதான். 2026 தேர்தல் முடிவில் சீமானுக்கு இதுவரை கிடைச்ச ஜம்பை விட பெரிய ஜம்பு 26ல கிடைக்கும். இல்ல, அந்த ஜம்ப் தான் திமுகவுக்கு அடுத்த நிலைக்கு வருவாரா? கூட்டணி அரசியலில் கரைவாரு சீமானுக்கும் அதுக்கான காலம் வந்துருச்சு, அதை நெருங்கிருச்சு, இந்த 26ல தெரியும்ன்றாங்க. சொல்லிக்கிடுங்க, அதுல என்ன இருக்குது? 2024 அப்படிதான் சொன்னாங்க. சீமான சீஃப் மினிஸ்டர் சொன்னா ஒரு வேளையில அவரை சம்மதிக்கலாம். வரிசைப்படுத்த முடிஞ்சா சீமான் எந்த பொசிஷன்ல இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஸ்டாலின், எடப்பாடி, சீமான். இவ்வளவு நேரம் நீங்க பேசியே மொத்தமா ஒரே இதுல முடிச்சிட்டீங்களே சார். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். 2026 தேர்தலுக்கான பரபரப்பான வேலைப்பாடுகளை எல்லா கட்சிகளுமே சின்ன சின்னதா தொடங்கி இருக்காங்க. ரொம்ப முன்கூட்டியா தொடங்கினது நாம் தமிழர் கட்சி தான். அவங்க எப்போதுமே எல்லாத்துலயும் முன்கூட்டியா நாங்க 234 தனி, 40 நாங்க தனி, 39 நாங்க தனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் தனி அப்படின்ற ஒரு மனநிலையோடுவே ஒரு தனித்த அடையாளத்தோடு பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி குறித்தான ஒரு விவாதம் சார் இது. 2026 சீமானின் வியூகம், நாம் தமிழர் கட்சியின் வியூகம் என்னவா இருக்க போகிறது? நிறைய பேர் இன்னமும் ஒரு கூட்டணி மனநிலைக்கு சீமான் நகரப் போகிறார், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவர்கிட்ட நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அது 26ல நடந்துரும் பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் சீமானின் வியூகம் 26ல எப்படி இருக்கும் சார்? சீமானின் வியூகம் 26ல ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதி கிட்ட சரணடைஞ்ச 2 ஜாதி கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஏற்கனவே 7% வாக்குகளை பலகீனப்படுத்தி உயர்ந்தது மாதிரி 2026ல எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய அளவில் பலகீனப்படுத்தி சீமான் உயர்வார். அதற்கு சமீபத்தில் உள்ள 2 கருத்துக்களை அவங்க முன் வைக்கிறேன். ஒன்று, நீட் எதிர்ப்புங்கிறது அதிமுகவுக்கு வாக்களித்த 20% வாக்காளர்களுக்கும் உயிர் துடிப்பானது, உணர்வு பூர்வமானது. அதில் அவங்க வெட்டட் டு தட் நீட் ஆப்போசிஷன். இன்னைக்கு நீட்டை எதிர்த்து களத்துக்குள்ள என் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்துறிய, வட இந்தியாவில் புக்கை வச்சு காப்பி அடிக்கிறான், நான் நிரூபிக்கிறேன்னு சவால் விடுறார். அப்போ அந்த 20% அதிமுக ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறார். சீமான் லீடர்ஷிப்புக்கு அது வரும். நிலையற்ற இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் உள்ள எடப்பாடி பழனிசாமியை உதாசீனப்படுத்திக்கிட்டு சீமான் தாயா லீடர், எல்லா களத்துக்குள்ளே நிற்கிறாரு, விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நிற்கிறாரு, ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே நிற்கிறாருன்னு அவரை மாநில உரிமைக்கான ஒரு லீடராட்டு அந்த கன்சிஸ்டண்டாக துணிச்சலாக கருத்து கொள்ள சொல்லக்கூடிய சீமான் தலைமைக்கு அந்த அதிமுக 20% வாக்குகளும் அதில் பெரும்பகுதி வருங்கிறதான் சீமானுக்கு டார்கெட். இல்லை, அவர் திமுகவின் எதிரியாக கட்டமைக்கிறாரு. எல்லாருமே திமுகவுக்கு எதிரி தான், விஜய் முதற்கொண்டு எல்லாருமே அதுதான்.
ஆனால் அவர் வந்து 2வது பிளேஸ் வந்துட்டார் இப்பவே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல அவர் அப்படி நினைக்கலாம், அவர் இல்ல இன்னும் 2nd பிளேஸ் இன்னும் அதிமுக தானே தமிழ்நாட்டுல. அடுத்தபடியா அவருடைய ஏன் இந்த கேள்விக்கு பதில் இல்ல? அடுத்தபடியா அவரோட வியூகம் என்னன்னா, தெளிவா வந்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், மத்திய அரசின் ஃபெயிலியர். அவர் கொள்கை வேற, என் கொள்கை வேற. அவர் ராமணனை தமிழ் பெரும்பாட்டம் பாரு, நான் ராமனை ஆச்சார அனுஷ்டாரங்களோடு ஒடுங்கக்கூடிய சுத்தமான பிராமணை சிவபக்தன்னு நான் ராமணனை என் பிலீஃப், அவருக்கு பிலீஃப் அது, என்னோட பிலீஃப் அது. ஒவ்வொரு இஷ்யூலையும் என் பிலீஃபும் அவரோட பிலீஃபும் வெவ்வேறையாக இருக்கும். ஆனால் இதில் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த கருத்தையும் போல்டாக சொல்வார். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், மத்திய அரசின் தோல்வி. யார் சொன்னா? இந்தியாவில் சீமான் சொன்னார். இந்தியாவில் யார் சார் சொன்னார் இந்த போல்டா? இந்தியாவில் இத்தகைய கருத்தை பரம்பரை ரத்தம் உடம்பிலடா, அது முறுக்கேறி கிடக்கிற நடம்பிலடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. திராவிடர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இந்த கருத்தை? சீமான் சொல்றார். யாருக்கு சொல்றாரு? 20% அதிமுக வாக்காளர்களுக்கு சொல்றார். புல்வாமா சர்ச்சிக்கல் ஸ்ட்ரைக், இந்தியா ஃபுல்லா மோடி ஏறி போறாரு. ஜாட்டுகள் 60% வாக்களிக்கிறாங்க. ராஜ்புட்டை சிஎம் ஆக்கினாலும் தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் 60% மேலே இமாச்சலில் வாக்களிக்கிறாங்க. உத்தரகண்ட் பிராமணர்கள் ராஜ்புட் சிஎம்மா மோடி வச்சாலும் கூட மோடிக்கு 60% மேலே வாக்களிக்கிறாங்க. முதலமைச்சர் நமக்கு தரலைங்கிற எந்த வருத்தமோ எண்ணமோ பிராமணர்களுக்கும் இல்லை, ஜாட்டுக்கும் இல்லை ராஜஸ்தான் ஹரியானாவில். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக அணியின் பலம் 60%. ஆனால் எவ்வளவு சதவீதம் கிடச்சிது? 30% கிடச்சிது. 45% ஜெயலலிதா வாக்கில் 15% தான் எடப்பாடியாலையும், எடப்பாடி மட்டுமில்லை பன்னீர்செல்வத்தாலையும். அந்த பலகீனத்துக்கு பன்னீர்செல்வத்தையும் நான் காரணமாக தான் காட்டுறேன். இரட்டை தலைமை அன்னைக்கு அவங்க வந்து 15% தான் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் தமிழ்நாடு புல்வாமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு கொடுத்த பரிசு. ஜாட்டுகளும் பிராமணர்களும் ராஜ்புட்டுகளும் சர்ச்சிக்கல் ஸ்ட்ரைக்கை பார்த்த விதம் வேற. தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள அந்த சமங்கள், குறிப்பாக ஜாட்டும் மராத்தாவும் மோடிக்கு 2019 போட்டது பிராமணர்கள் போட்டதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடந்தது? ஸோ தமிழ்நாடு சென்ட்ரிக்கா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வேண்டான்னு சொன்னவர் சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக பல அம்சங்கள், செங்கோட்டையனை வச்சு கட்சியை பிளவுபடுத்திடுவாங்களோ, இல்லை ரவீந்திரன் துரைசாமி சொன்னது மாதிரி அண்ணாமலை நாளைக்கு பேசிட்டாருன்னா மோடி சீமானிய சிஎம்மா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ, விஜய் பல நிரூபிக்காதவருக்கு இவ்வளவு முக்கியத்துவமா, ராமதாஸ் விக்கிரவாண்டியில் 2வது வந்ததுனால வட தமிழகத்தில் என்ன மீறி யாரும் 2வது வர முடியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் திருமாவளவன், செகண்ட் நான் தான் அவர் ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுனாலையும் எடப்பாடி பழனிசாமி சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸில் வேற வழி இல்லாமல் மோடிக்கிட்ட வந்தார், பாஜகவில் வந்தார். வரவேற்கிறோம். 20% வாக்கு ஆன்டி மோடி வாக்கா இல்லாமல் ப்ரோ பிஜேபி வாக்கு, ப்ரோ மோடி வாக்கா வந்திருக்குது. ஆனால் அரசியல் சூழ்நிலையில் இந்த 2 விஷயத்திலையும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கருத்து சொல்ல முடியல. சீமான் ஆணித்தரமாக கருத்து சொல்கிறாருன்னா அந்த 20% அதிமுக ஓட்டை சீமான் டார்கெட் பண்ணிட்டார். ஸோ சீமான் மிக புத்திசாலித்தனமான லீடர். இல்ல அவர் டார்கெட்டே அதிமுகன்றது உங்களுடைய பார்வையா சொல்றீங்க. அவர் எந்த இடத்துலயும் அதிமுகவை டார்கெட் பண்ணல, திமுகவை தான் குறி வச்சு பேசுறாரு. திமுகவை தான் குறி வச்சு பேசி ஜெயலலிதா கிட்ட இருந்த அதிமுக ஓட்டில் 7% வாக்கை அவர் எடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை ஒரு 7% வாக்கு எடுத்தார், ஸ்டாலின் ஒரு 7% வாக்கு எடுத்திருக்கிறாரு சுமார். இன்னைக்கு அவர் வந்து கடைசியாக உள்ள இந்த லேட்டஸ்ட் 2 இஷ்யூ வந்து யாரும் எதிர்பார்க்கல. அவர் பாஜக கூட்டணிக்கு வந்துடுவார், அது இது நிர்மலா சீதாராமன் பேசிட்டாரு, அமித்ஷா பேசிட்டாரு, அவர் பேசிட்டார், இவர் பேசிட்டாருன்னு சொல்லும்போது தேஜஸ்வி யாதவ், சித்தாராமையா இவங்களை விட போல்டான கருத்தை இதை சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் சொல்கிறேன், அவர் கருத்து போல்டானு தான் சொல்கிறேன். என்னோட கருத்து அதில் வேறுபாடுகள் இருக்கலாம். போல்டான கருத்தை சொல்லி அவர் களத்துக்குள்ள அதிமுக ஓட்டை பாஜக எதிர்ப்பு உணர்வில் எடப்பாடி பழனிசாமி எடுத்த 20% ஓட்டை சீமான் டார்கெட் பண்ணுறார். இல்லை சார், அதிமுகவின் வாக்குகளை டார்கெட் பண்ணுறாரு, எடப்பாடியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு, எடப்பாடியை பின்னுக்கு தள்ளணும்னு நினைக்கிறாருன்றத நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா அவர் என்டிஏ அலைன்ஸையே பின்னுக்கு தள்ளணும்னு நினைக்க போகிறாரா? அதுதான் பிளான் அவருக்கு. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு, ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வராத பாஜகவை என்டிஏ அவர் பலகீனப்படுத்திட்டார். என்டிஏ விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வராங்க, 29% வாக்கு எடுக்கிறாங்க. சீமான் 6% வாக்கு தான் எடுக்கிறாரு. அதிமுகவை ஆதரிச்சும் ஈர்ப்பு சக்தியற்ற, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அற்ற,
க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக வாக்குலேருந்து 1% தான் என்டிகேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியுது. தானே 12% டாக்டர் ஐயாவுக்கு வன்னியர்கள் வாக்கு போகுது. மு.க. ஸ்டாலினுக்கு 23% பறையர், செங்குந்தர், உடையார், யாதவர், அகமுடையார், கிராமணி இந்த மாதிரி இதர சமூக வாக்குகள் அப்படியே அள்ளி குவிஞ்சி மு.க. ஸ்டாலினுக்கு போகுது. 1 விழுக்காடு வாக்கு மட்டும்தான் சீமானுக்கு விக்கிரவாண்டியில் வருது. என்டிஏ விக்கிரவாண்டியில் 2வது இடம் வந்து அண்ணாமலை ராமதாஸ் சாதிச்சாங்க. இல்ல இடைத்தேர்தல் பேட்டில் வச்சுக்கிட்டே நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பேட்டலா நீங்க எப்படி நீங்க உருவகப்படுத்துறீங்க எனக்கு புரியல. இடைத்தேர்தல் ஒரு பகுதி தேர்தல். அங்கு போட்டியில வந்து திமுக எப்பவுமே ஆளுங்கட்சி தான். அதிமுக காலத்திலும் சரி திமுக காலத்திலும் தான் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலை ஜெயிக்கின்ற ஒரு வரலாறும் தமிழ்நாட்டில் பெருசா இருந்திருக்கு. எக்ஸப்ட் ஆர்கே நகர். அதற்கு பிறகாக ஒன்றும் பெருசா நம்ம பார்க்க முடியல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த அளவீடையே நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பொருத்தி பார்ப்பது என்ன விதத்துல சரியா இருக்கும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பொருத்தி பார்க்கல, வட தமிழகத்துக்கு மட்டும் பொருத்தி பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸை கண்டு 10.5 கொடுத்தது சரியா தப்பா? ரவீந்திரன் துரைசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுக்கறது சமூக நீதிக்கு செய்த அநீதி, பல சமூகங்களுக்கு செய்த துரோகம்னு பேசுறதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஒருவேளையில் ராமதாஸ் எமர்ஜ் ஆகி நாம் 3வது போனால் அது பெரிய அவமானமாக இருக்கும்னு களத்தை விட்டு ஓடுனது வட தமிழகத்தில், குறிப்பாக வன்னியர் அல்லாத பிற சமூகங்கள் மத்தியில் எடப்பாடி லீடர்ஷிப் டவுன் ஆயிருக்கு, அவுட் ஆயிருக்குது. ஆனால் 10.5 அவருக்கு தானே பெரிய அறுவடை நடந்திருக்கிறதா நீங்களே பதிவு சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. ஆமா தானே? அதில் லாபம் அனுபவிச்சவர் பாமகவோட எடப்பாடின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. அதைத்தானே நான் சொல்கிறேன். நான் வன்னியர்கள் மத்தியில் அவர் சீமானுக்கு அளவுக்கு துணிவான தலைவர் இல்லை. ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு துணிஞ்சு கேட்டவர் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நின்னாரு. எடப்பாடி கோலத்தனமாக அந்த களத்தை விட்டு ஓடிட்டாருன்னு நான் வன்னியர் நினைக்கிறாப்புல. அதுதான் யாரை வேணாலும் என் முன்னாடி உங்கள் முன்னாடி வந்து விவாதத்துக்கு வர சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல நம்ம பொது தேர்தலை வச்சு பேசலாமே. 26 தேர்தல் அது உங்க விருப்பம். நான் இடைத்தேர்தலை வச்சு பேசுறேன். மக்கள் அதுக்கு தெரியும் நான் சொல்றது கரெக்ட்னு. களத்துல ஒர்க் அவுட் ஆகுமா 26ல? களத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இப்படித்தான் சீமான் வந்து களத்துக்குள்ள வராத கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி 8% வந்தாரு. சீமான் நாங்குநேரில் எடுத்தது ஹரிநாடாரோட குறைவு 2% வாக்கு. விக்கிரவாண்டி பழைய விக்கிரவாண்டியில் எடுத்தது 1.5% வாக்கு. இல்ல களத்துக்கு வராத டிடிவி தினகரன், கமலஹாசன் அவங்க எங்க களத்துக்கு வராங்க? எங்கேயாவது கூட்டணிக்கு நிக்கிறாங்க. ஆமா தானே? அவங்க இடைத்தேர்தல் எல்லாம் எங்க பங்கேற்றிருக்காங்க? ஆர்கே நகர் அது நின்னாங்க, அன்னைக்கு தேவை இருந்தது, அதனால நின்னாரு. மற்ற இடங்கள்ல எந்த இடைத்தேர்தலையும் நீங்க அமமுகவை கூட சொல்லலாம். சரி, ஓகே. மக்கள் நீதி மையத்தை இந்த ரோல்ல எப்படி கொண்டு வரீங்க? இதை எப்படி நீங்க சீமானோட பொருத்தி பேசுறீங்க? விக்கிரவாண்டி பழைய விக்கிரவாண்டி வெள்ளூர் 2.6% தான் சீமானுக்கு. சரி, நாங்குநேரி இங்கெல்லாம் களத்துக்குள்ள நின்னதுனால தான் சீமான் இன்னைக்கு 8%. களத்தை விட்டதுனால தான் இன்னைக்கு கமலஹாசன். அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. திருமாவளவனும் ரவிக்குமாரும் எங்க பிரச்சாரம் எங்களுக்கு பெரிய பலம்னு பல திமுக அவரை பார்க்காங்க, நவாஸ்கனி எல்லாரும் பார்க்குறாங்க, மறுக்க வரல. ஆனால் அவர் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக சீமான் இன்னைக்கு 8% இருக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டியவர் அந்த இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணனால அவர் அதில் பாதிக்கப்பட்டார். தினகரன் ஆர்கே நகரில் ரெட்டலையும் உதயசூரனையும் குக்கரில் வச்சு அவிச்சவர். அவர் 3 இடைத்தேர்தல் நிற்காதனால இன்னைக்கு அவர் வந்து 2% அளவுக்கு போயிட்டார். அவருக்கும் வேல்யூ இருக்கு, நான் மறுக்க வரல 2 தலைவர்களையும். பட் சீமான் வந்து களத்துக்குள்ள நின்னதுனால 8 வந்தார். கமலஹாசன் தினகரன் மாதிரி களத்தை விட்டு விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி ஓடி இருக்கிறாரு. ஒரு கோழைத்தனமான அந்த ஓட்டத்துக்கு சப்பக்கட்டு கட்டக்கூடிய 4 பேர் ஊடகத்தில் ஏசி ரூம்ல இருந்து சப்பக்கட்டு கட்டலாம். மக்களுக்கு தெரியும், குறிப்பா நான் வன்னியர்களுக்கு தெரியும் சீமான் சுத்த வீரனா களத்துக்குள்ள வந்து நின்னான்னு. நான் வெள்ளாள கவுண்டர்களுக்கு தெரியும் ஈரோடு கிழக்கு களத்தில் சீமான் நின்னாருன்னு. 2 இடத்திலையும் வன்னியகுல சத்திரியர்களுக்கு பயந்து 3வது பேருமோன்னு எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டாருன்னு தெரியும். எடப்பாடி ஈரோடு கிழக்கில் நின்னா டெபாசிட் செந்தில் பாலாஜி, அவரும் எடப்பாடி சமுதாயம் தான். செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டின் நம்பர் 1 ஆர்கனைசர். அவர் உள்ள புகுந்து 23% 16 ஆக்கி டெபாசிட் இழக்க வச்சிருவாருன்னு ஓடிட்டாரு. சீமான் 8 ஒரு 5, 6 உயர்த்தினாலும் சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்திலே பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு. 2 இடத்திலும் களத்தை விட்டு ஓடினதுல எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிபட்டிருக்கு. கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் இல்லாததுல எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிபட்டிருக்கு. கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட்லையும் களத்தை விட்டு ஓடாததுலையும் 234 துணிஞ்சு போடுறதுலையும் சீமானுக்கு லீடர்ஷிப் உயர்ந்திருக்குது. கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடியையும் என்டிஏயும் சீமான் பலகீனப்படுத்துவார். நான் ஆக்சுவலா உங்ககிட்ட விளக்க வந்தது என்டிஏ எப்படி பலகீனப்பட்டுங்கிறது. அண்ணாமலை விக்கிரவாண்டியில் நின்று 2வது இடத்துக்கு வந்தார். இதே அண்ணாமலையாலும் என்டிஏயாலையும் டாக்டர் தமிழிசையாலையும்
நயினார் நாகேந்திரனாலையும் ப்ரொஃபசர் சீனிவாசனாலையும் வானதி சீனிவாசனாலையும் சிபி ராதாகிருஷ்ணனாலையும் இன்னும் யாரெல்லாம் சொல்லுங்க, அண்ணாமலை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இது ஆர்கே நகருக்கு டாக்டர் தமிழிசை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். இன்னும் யாரெல்லாம் சொல்லுங்க லீடர்ஸ் அந்த இமேஜில். பொன் ராதாகிருஷ்ணனாலையும் அப்படி பாருங்க, இன்னும் பிஜேபி லீடர்ஸ் யாரையும் விட்டுறாண்டாம். கரு நாகராஜனையும் நம்ம தம்பி அண்ணன் சகோதரர் அவரை சொல்லாமல் வேற யாரை சொல்ல, கரு நாகராஜனாலையும் ஈரோடு கிழக்கில் என்டிஏ சார்பாக கேண்டிடேட் போட முடியல. டாக்டர் ஐயா கேண்டிடேட் போட்டார், வாசன் கேண்டிடேட் போடல. அவர் ஒரு அடையாள அரசியலுக்கு தான் இருக்கிறாரு. ஸோ கேண்டிடேட் போடாதது கமலஹாசனும் தினகரனும் கேண்டிடேட் போடாத மாதிரி ஒரு லீடராக வந்த அண்ணாமலை அவர் லீடராக இருக்கும்போதே ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட் போடாதது சீமானுக்கு ப்ளஸ்ஸு. இது பல அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியாது. ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரியும். களத்திலிருந்து வந்தவன், மக்கள் உணர்வை தெரிஞ்சவன், சொல்லி அடிக்கக்கூடியவன். ஏற்கனவே நான் சொல்லி இது சரியாயிருக்குது. அதுதான் 2021 நடந்தது. சீமான் விஷயத்தில் 24 நடந்தது. இப்போ 26 சொல்கிறேன். நிலையற்ற தன்மை கொண்ட மாறி மாறி முடிவெடுக்கக்கூடிய, களத்தை விட்டு ஓடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் லீடர்ஷிப்பை சீமான் துணிச்சலான களத்தில் மக்களோடு நிற்கக்கூடிய, மக்கள் அவமானத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று மக்களை நம்பி நிற்கக்கூடிய சீமான் லீடர்ஷிப் பலகீனப்படுத்தும். அது அந்த 20% வாக்கில் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் மத்தியில் உறுதியாக பலவீனப்படுத்தும். இல்லை, எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுனால என்டிஏ தான் பலவீனப்படும். ஆமா தானே? என்டிஏ அலைன்ஸ் பலவீனப்படும். அமித்ஷா 2 நாள் உட்காந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு போனது தான் பலவீனப்படும். கரெக்டா? சீமான் அதை தான் பலவீனப்படுத்துவார். சீமான் அவர் அரசியலை பண்றாரு. அதுல ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் அவர் கருத்து எனக்கு உடன்பாடு நான் சொல்லலை. பட் அவர் என்ன பண்றாரு, எது நடக்குங்கிறதா நான் சொல்ல வர்றேன். என்டிஏ 18% வாக்கெடுத்த கட்சி. அவங்க விக்ரவாண்டியில் நின்னவங்க ஈரோடு கிழக்கில் நின்று இருக்கணும். சீமான் என்டிஏயும் பலவீனப்படுத்துவார். சுரேந்திரன் எல்லா தேர்தலையும் நின்னாரு. அவர் 19% இன்னைக்கு கேரளாவில் பாஜக உருவாக்கிட்டாரு. சரி, என்டிஏ ஈரோடு கிழக்கில் நின்று இருக்கணும். அமித்ஷாவே நிற்க சொல்லியிருப்பாரு. நிற்காதது மைனஸ். நகர்ப்புற உள்ளாட்சியில் இப்படி கட்சி 2% இடத்த வாங்கிக்கிட்டு எடப்பாடியில் நிற்கிறல, எடப்பாடி என்ன பலம்னு தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்கணும்னு அண்ணாமலைக்கு அறிவுரைப்படுத்தினதே அமித்ஷா தான். அப்போ ஒரு பவர்ஃபுல்லாக 18% எடுத்த கட்சி ஈரோடு கிழக்கில் நிற்காததே தவறு. சீமான் திராவிட கட்சிகள் எதிர்ப்பு. பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நாரா கிளிப்பண்ணு ஆணித்தரமாக சொன்னது. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு சொன்னது. கொடநாடு கொலையை பற்றி பேசினது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசினது. இதையெல்லாம் பேச வேண்டிய காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு விக்ரவாண்டியில் சொன்ன அண்ணாமலை களத்துக்குள்ள வராதது பாஜகவுக்கும் பலகீனம். ஸோ சீமானே இந்த மனநிலையில் இருக்காரான்னு தெரியுது. அவருடைய ஆழ்மனதில் அதிமுகவை பற்றிய இவ்வளோ விமர்சனங்கள் அவர் வச்சிருக்காரான்னு தெரியல. அவர் இல்லாத அதிமுகவை நாயா பேசணும்னு தான் கடந்த காலங்களில் பேசியிருக்காரு. ஆனால் அவர் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க அப்படி ஒரு பார்வையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அண்ணாமலையே அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும்னு தான் ஆசைப்பட்டாரு. கடைசியா அவங்களே அதிமுகவோட சரண்டர் ஆயிட்டாங்க, கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, நட்புறவு ஆயிட்டாங்க. 11.4% அண்ணாமலை உழைப்பு கிடைச்ச சீட்டை வாங்கியே தீர்வாரு. எடப்பாடி கொடுத்தே தீர்வாரு. மீண்டும் ஒரு தீமை போய் இன்னொரு தீமை பிரயோஜனம் இல்லை. கொடநாடு கொலைக்கு தீர்வு கிடைக்காம இருந்து பிரயோஜனம் இல்லை. அண்ணாமலையே கேட்டார் சீமான், கொடநாடு கொலையை பற்றி தம்பி அண்ணாமலையா பேசலன்னு கேட்டாரு. ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஞாபகம் இருக்குதா? அந்த இடத்துல அண்ணாமலையோட சீமான் உயர்ந்துதான் நின்னாரு. ஸோ இன்னைக்கு அண்ணாமலை அவர் உழைப்பில் கிடைச்ச 11.4%க்கு அதிமுகவுக்கு 19.4க்கு ப்ரொபோஷனேட் ரேஷியோவில் சீட்டு வேணும்னு கேட்குறாரு. பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. நேற்று பேசுனதுல அண்ணாமலை, நான் தான் தமிழக பாஜக தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்க. இந்த 11.4%க்குரிய சீட்டை எடப்பாடி தந்து தான் தீரணும் அப்படி சொன்னாரு. அதுதாங்க அர்த்தம். எது சார் அந்த வரிகள்லாம்? நான் அந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான். எடப்பாடி என்ன மீட்டிங் பேசினாராம் தெரியுங்களா? ஒரு இண்டோர் மீட்டிங் ஒன்று வார்னிங் கொடுத்துருக்காராம். அதிமுக எடப்பாடியோட யார் யார் பேசணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துட்டு போயிருக்காங்க. நயினார் எடப்பாடி 2 பேர் தான் பேசணும், மற்றவங்க யாரும் எதுவும் பேசிக்கூடாது. 11.4% ஓட்டுக்கு உள்ள சீட்டு வேணும்னு அண்ணாமலை கேட்கறத எல்லா பாஜக தலைவரும் என்டாஸ் பண்ணுவாங்க. தன் உழைப்புக்கு தான் கொண்டு வந்த ஓட்டுக்கான சீட்டு அவர் கேட்கிறாரு. அமித்ஷா என்ன பாஜகவுக்கு சீட்டு வேண்டாம்னா சொல்ல போறாரு? சரி, அவரு அந்த இடத்துக்குள்ள தானே கழிஞ்சோட முறிஞ்சுது. கேட்கிற இடத்துலயும் கொடுக்குற இடத்துலயும் அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசிக்க போறாங்க. ஆமா தானே? அதுதான் நடக்க போகுது. அண்ணாமலை 11.4 தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டாருன்னா தொண்டர்கள் கருத்தை தான் அமித்ஷாவும் என்டால்ஸ் பண்ணணும். இல்ல, இது வரைக்கும் அண்ணாமலை சொன்னதை என்டாஸ் பெருசா பண்ணாம தான் தலைவர் அதனால பண்ணாம தான் நகர்ப்புற உள்ளாட்சியிலையும் முறிஞ்சுது, மக்களவையிலும் முறிஞ்சுது. இப்ப முறியக்கூடாதுன்னு அண்ணாமலையும் நினைக்கிறாரு, எடப்பாடியும் நினைக்கிறாரு. அதனால முறியாம இருக்கணும்னா
ஃபார்முலா பலத்தின் அடிப்படையில் பங்கீடு. அதிமுக பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறம்பாங்க. எங்க புதுச்சேரியில சீமான் 3வது வந்தாரு, ஒரு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வச்சா 3வது வந்தாரு. எம்ஜிஆர் முத ஆட்சிக்கு வந்த ரெட்டலை கொண்டு வந்த புதுச்சேரியில் எடப்பாடி 4வது போயிட்டாரு. அது மட்டும் இந்த தேரி எப்படி பொருந்தும்? எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல என்னைக்காவது சேலத்துல 38%, திருநெல்வேலி 8% அதிமுக வாக்கு வந்திருக்கா? அது ரெட்டலை வாக்கா எம்ஜிஆர் வாக்கா? அது 10.5 ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்காம சரண்டர் ஆகி எடப்பாடி பண்ணதுனால வந்த வாக்கு இல்ல. இந்த பேட்டி சீமானின் வியூகம் 26ல எப்படி இருக்குன்றது தான் கான்செப்ட். நான் என்ன கேட்கிறேன், அவருடைய வியூக அடிப்படையில் இப்ப 8% இருக்கிறது அதிமுகவினுடைய 20% தாண்டிடுவாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன? 26ல அதுதான் நடக்குமா என்ன? 18% வருவார். அப்படின்னா கூட அதிமுகவுக்கு பின்னாடி தான், அதிமுகவுக்கு கீழே தான். கரெக்டா? அதிமுக ஒத்துக்க மாட்டீங்க? அதிமுக என்ன சீட் ஷேரிங் வராங்க, என்ன ஓட்டு எடுக்காங்கன்னு பார்த்து சொல்லலாம். இல்ல, சீட் ஷேரிங் வந்தாலே அங்க பெரும்பான்மை என்னவோ பெரிய கட்சி என்னவோ அதிமுக தான், அங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற போவது என்னவோ அதிமுக தான். அந்த அதிமுக தான் கோலத்தனமா விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காம ஓடுனால தான் நான் வன்னியர்களும் நான் வெள்ளாள கொண்டு சீமான் தாயா லீடர் இவர் கோலத்தனமா போயிட்டான்னு நம்புறான். இல்ல, தமிழ்நாடு அளவுக்கு ஈரோடு கிழக்க வச்சு விக்கிரவாண்டி வச்சு அது யாராத்தா செத்தாருன்னு 26 ரிசல்ட் வந்தாதானே மாதேஷ் தெரியும். 26 ரிசல்ட் வந்தாதானே தெரியும் மாதேஷ். வரட்டு ரிசல்ட் வரட்டு பார்க்கலாம் சார். தமிழ்நாட்டு அரசியல் திமுக விசஸ் அதிமுகன்னு இன்னமுமே இருக்கு சார். அதுதான் அப்படிதான் களமாட போகுது. அந்த இடத்துக்குள்ள திமுகவை எதிர்கொள்ளாம கோலத்தனமா எடப்பாடி ஓடுனதுல தான் நான் வன்னியர் மத்தியிலும் நான் வெள்ளாள கொண்டர் மத்தியிலும் சீமான் சுத்த வீரன் ஆகிறாரு. இடைத்தேர்தல் வரலாற்றுல திமுக அந்த மாதிரி தேர்தலை புறக்கணிச்சதே இல்லையா? சொல்லிட்டு போங்க, எனக்கு என்ன சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன வந்து இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி புறக்கணிச்சதுல நான் வன்னியர் மத்தியிலும் நான் வெள்ளாள கொண்டர் மத்தியிலும் சீமான் ஹீரோ ஆயிட்டார். அதுக்கும் திமுக புறக்கணிச்சதுக்கும் ஜெயலலிதா புறக்கணிச்சுக்கும் ரவீந்திர சாமிக்கு என்ன? இல்ல, எடப்பாடி புறக்கணிச்சதையும் அதிமுக புறக்கணிச்சதையும் நீங்க பேசும்போதே நீங்க கொண்டு வர்ற ஆட்கள் எல்லாம் யாருன்னு பாருங்க. டிடிவி தினகரன், கமலஹாசன், ஜி.கே. வாசன், இவங்கெல்லாம் இடைத்தேர்தல் பொது தேர்தல் அவங்க எல்லாம் யாராவது ஒரு கட்சியை நம்பிதான் இருக்காங்க. அவங்க எங்க தனியாவா நிக்க போறாங்க? அவங்கள நீங்க இவங்களோட பொருத்தி பேசுறது, எடப்பாடியோட பொருத்தி பேசுறதும் அதிமுகவோட பொருத்தி பேசுறது. திரும்ப நான் சொல்றேன், நான் வன்னியர் மத்தியிலும் நான் வெள்ளாளர் கொண்டர் மத்தியிலும் சீமான் தாயா லீடர் இவர் களத்தை விட்டு ஓடிட்டாரு, கோலத்தனமான செயல்னு அவங்க ஃபீல் பண்றாங்கிறத என் கருத்தா சொல்றேன். 18% வரும்ன்றீங்க 26ல சீமான். கண்டிப்பா 18% வாய்ப்பு இருக்கு. 8ல இருந்து 18 கண்டிப்பா 10% ஏறும்ன்றீங்க. கண்டிப்பா ஏறும். என்னென்ன அடிப்படையில் சார்? எந்த மாதிரி ஒரு இதுல? என்டிஏ ஓட்டு ஈரோடு கிழக்குல நிற்காது, சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும். சரி, சீமானோட அரசியல் கணக்குல எடப்பாடிக்கு 20% வாக்குல இன்னைக்கு சில விஷயங்கள்ல கருத்து சொல்ல முடியாதது அவரோட நிலையற்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த வாக்குல சீமானுக்கு ஒரு பகுதி வரும். திமுக ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இழக்கிற வாக்குல சீமானுக்கு ஒரு பகுதி வரும். நியூ ஓட்டர்ஸ்ல சீமானுக்கு ஒரு பகுதி வரும். குறிப்பா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் என்ன சதவீத வாக்கெடுப்பார் நான் சொல்லல. சொன்னா சொல்லலையா? சொல்லல. ஆனா எவ்வளவு வாக்கு எடுத்திருக்கணும்? 16% வந்திருக்காரா? எடுக்கிற வாக்கு தமிழ்நாடு முழுக்க பொருந்துன்னு சொன்னா பொருந்துன்னு சொன்னீங்க. அதைத்தான் இப்ப சொல்றேன். கட்டுத்தொகை கூட வாங்க முடியாத ஒரு நிலை தான். கட்டுத்தொகை அங்க திமுக வர்சஸ் நாம் தமிழர் மட்டும்தான் இருந்தது. 2 பேர் தான் ஓடுனாங்க. ஓடுறதுக்கே வழி இல்லாம பலகீனமா போனவங்களை நான் வன்னியர்கள் மத்தியிலும் நான் வெள்ளாளர் மத்தியிலும் கோழைத்தனமான செயல், சீமான் சுத்த வீரன் அவனுக்கு ஓட்டு போடுவோன்னு நினைப்பாங்கன்னு நான் என் கருத்தை முன்மொழிகிறேன். எடப்பாடி வேண்டாம், அதிமுக வேண்டான்னு சீமானுக்கு வாக்கு போடுவாங்கன்றீங்களா? நான் வன்னியர் மத்தியிலும் நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியிலும் எடப்பாடி களத்துக்குள்ள வராது, கோழைத்தனமான செயல், சீமான் சுத்த வீரங்கிற எண்ணம் இருக்கு. இடைத்தேர்தல் என்ன அடிப்படையில் நடக்கும்ன்றத பட்டவர்த்தனமா பேசியிருக்காங்கல்ல எதிர்கட்சிகள் எல்லாருமே, நிக்காதவங்க எல்லாம் பேசியிருக்காங்கல்ல. அதுதான் போய் சேர்ந்திருக்காதா? அதுதான் எப்படி நடக்கும் இந்த தேர்தல்? ஒன்னு இருக்கு, இன்னொன்னு மாதிரி திரும்ப அதையே கேட்குறீங்க. நான் திரும்ப அதையே பதிலா சொல்றேன். 26ல சீமானுடைய எமர்ஜி பெருசா இருக்குன்றது உங்களுடைய பார்வை, அதாவது அப்படியே டபுளா இருக்குன்றீங்க. 10%க்கு மேல வந்துருன்றது உங்களுடைய பார்வையா இருக்குது. சீமானுக்கான பலமா என்னென்ன பாக்குறீங்க, பலவீனமா என்னென்ன பாக்குறீங்க? பலமா பாக்குறது எல்லா தேர்தலும் நிற்கிறது, 234 நிற்கிறது. இதுதான் சீமானுக்கு பெரிய பலமா நான் பாக்குறேன். சீமான் அவர்கள் எப்பவுமே தனித்த போட்டி அடையாளத்தை வந்து பெரிய அளவு காட்டிட்டே இருக்காரு. தனித்த போட்டி தான் வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திருமாவளவன் முதற்கொண்டு பேசுறேன்றாங்க. திருமாவளவன் நேற்றுக்கு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. என்கிட்ட ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாரு, பிஜேபி கூட்டணிக்கு வாங்கினேன். உண்மைதான். திருமாவளவன் கிட்டே பேசியிருக்காங்கன்னா அப்ப சீமான் கிட்ட பேசியிருக்க மாட்டாங்கன்றது என்ன இது? உண்மைதான். திருமாவளவன் பேசுறது உண்மைதான். இன்னைக்கு இல்ல, 2 MP வந்து அன்னைக்கு மோடி திருமாவளவனுக்கு கேபினெட் மினிஸ்டர் கொடுப்பாரு. நானே அதற்காக டெல்லியில ரொம்ப சோர்ஸ் மூலமா சில இதுகள் பண்ணி திருமாவளவன் மறுத்துட்டாரு. இப்பவும் இல்ல, ராம்தாஸ் அதவளே
அடையாள அரசியலுக்காக மகாராஷ்டிராவில் தொடர்ந்து மத்திய அமைச்சராக இருக்கிறாரு. ஆமா. ராமலாசன் கேபினட் மினிஸ்டராக இருக்கும்போது உதித் ராஜ் எம்பியா வந்தார். அவர் கண்டினியூஸாக இருந்தாருன்னா பெரிய இன்டலெக்சுவல், பெரிய அளவில் அவர் வந்திருப்பார் உதித் ராஜ். இவங்கள்லாம் பாஜகவில் அவுட் சோர்சிங் மாதிரி போதுமான அளவு அட்டவணை பிரிவு சமூக சகோதரர்களும் தலைவர்களும் இல்லாத சூழ்நிலையில் பாஜக முன்னெடுத்த ஒரு 2014 அரசியல் வியூகத்தில் திருமாவளவனுக்கு அவங்க ராஜ்சபாவும் அன்னைக்கே மத்திய அமைச்சரும் அன்னைக்கு எம்ஓஎஸும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. இன்னைக்கு திருமாவளவனுக்கு கேபினெட்டே கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் நீங்கள் இந்த வலைத்தளங்களில் திருமாவளவனை 4 பேர் பேசிகிட்டு இருக்கவனுக்கும் ஒரு சீட்டு தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வர முடியாதவனுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வேலை இல்லை. அவன் இச்சஸை சொரிஞ்சிட்டு இருப்பான். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் திருமாவளவன் 2 எம்பி வச்சிருக்கிறாரு. ரெடின்னா மோடி கேபினெட் கொடுப்பாரு. அது திருமாவளவன் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஹோல் இந்தியாவிலே ஒரு இன்டலெக்சுவல் அம்பேத்கரைட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பரையர் கம்யூனிட்டியிலேருந்து திருமாவளவன் கொடுத்தா அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்தியா ஃபுல்லாவில் தள்ளித்துக்கிட்டே இருக்கும். உண்மைதான், திருமாவளவன் பேசுறது உண்மைதான். அவர் அதை வேண்டான்னு தான் இருக்கிறாரு. நான் அதை அவர் ஏற்றுக்கணும் சகோதரருங்கிறத அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். அவர் முடிவு அதில் வேண்டான்னு தான் இருக்காரு. என்டிஏ அலைன்ஸுக்குள்ளார எப்படியாவது சீமான் இல்லை விஜய் யாரையாவது ஒருத்தரை உள்ள கொண்டு வந்துடணுன்றதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. இதில் நம்ம சீமான் பேட்டின்றதுனால சீமானுடைய எண்ணப்பாடு என்னவா இருக்கும்? வட இந்தியாவில் நீட்டில் காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லி தென்னிந்தியாவில் என் மக்களுக்கு அநீதின்னு எடப்பாடிக்கு 20% ஓட்டம் பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் சீமான் குறிவைக்கிறாரு. புல்வாமா சர்ச்சிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு தமிழ்நாட்டில் 60% வர வேண்டிய என்டிஏ அணி 30% தான் வந்துன்னு புரிஞ்சுக்கிட்டு சீமான் வந்து புல்வாமா பகல்கான் விஷயத்தில் ஜம்மு காஷ்மீர் மேட்டரில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், பாஜக அரசின் ஃபெயிலியர்னு சொல்கிறாரு. அவர் கருத்து வேற, என் கருத்து வேற. அப்போ சீமான் வந்து இந்த புள்ளியில் எடப்பாடி நிலையற்ற தன்மை கொண்டவர், இன்கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி கொண்டவர், ஈர்ப்பு சக்தியற்றவர். அவருக்கு 20% வாக்கு அவரோட நிலையற்ற தன்மையால் கருத்துக்களை தெளிவாக சொல்ல முடியாத அவருடைய தன்மையில் தன் பக்கம் பெருசா வரும்னு சீமான் கணக்கு போடுறார். இல்ல, நீங்க தெளிவுபடுத்திருங்க எனக்கு. திமுக அவருக்கு எதிரியா, திமுகன்ற ஒரு கட்சியை வீழ்த்தணும்னு அவர் அரசியல் பண்றாரா, இல்ல எடப்பாடியை வீழ்த்தணும் அதிமுக வீழ்த்தணும்னு அரசியல் பண்றாரா சீமான்? திமுக எதிர்ப்புல கொள்கை ரீதியா சீமான் ஸ்ட்ராங்கா நிற்கிறாருங்கிறனால தான் ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சியா போயிட்டு அவர் ஜெயலலிதா மாதிரி சரியா நிற்காம ஜெயலலிதா ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னாங்க. வீரப்பன் கடைஞ்சடிச்ச காட்டு கொள்ளக்காரன் ஜெயலலிதா சொன்னாங்க. இவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே ஒரு ஜாதிக்காக இடஒதுக்கீட்டை 20% பிரிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, பிசியில் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு நியாயத்தை வழங்கல. ஸோ அந்த டைனமிக்ஸ் மாறி போச்சு. திமுக அதிமுக அந்த எதிர்ப்பு அரசியெல்லாம் முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு. கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜாதிய கூறுகள் நிறைய வந்துட்டு அந்த ஜாதிய கூறுகளின் தாக்கம் வந்து சீமானுக்கு சாதகமாக இருக்குது. அதில் யார் அடித்தா எந்த ஓட்டு வரும், எப்படி அந்த ஓட்டை எடுக்க முடியும்னு சீமானும் சீமானை சார்ந்தவர்களும் தெளிவாக உணர்ந்திருக்கனால சீமான் அந்த வீகத்தை தெளிவாக எடுத்துக்கிட்டு முன்னெடுத்து போகிறார். நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கூட 2வது பிளேஸ் எல்லாம் வர முடியாது போல தெரியுது. அப்போவுமே 3வது தான் இருக்குது போல தெரியுது. 2026 தேர்தல் முடிவில் சீமானுக்கு இதுவரை கிடைச்ச ஜம்பை விட பெரிய ஜம்பு 26ல் கிடையாது. இல்லை, அந்த ஜம்பு தான் திமுகவுக்கு அடுத்த நிலைக்கு வருவாரா? எடப்பாடியை பெண்ணுக்கு தள்ளிட்டு, அது எடப்பாடின்னே சொல்லிடுறேன் நான், என்டிஏன்னு கூட சொல்ல, பெண்ணுக்கு தள்ளிட்டு வருவாரா? சாத்தியமா? எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ஜெயலலிதா 1% இருக்கும்போது இருந்தவர், ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% வந்தவர் 8க்கு வந்திருக்காரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் அண்ணாமலையும் பாஜகவை ஒரு 10% வளர்த்து விட்டுருக்கிறாரு. எடப்பாடியை மறுபடியும் அது போய் அதே கூட்டிலே சேர்ந்துருச்சு. இல்லை, எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ஸ்டாலினும் 7% வளர்ந்துருக்காரு. அதுன்னா இந்த நாடார் சார் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட், இந்த நாடார் சார் த கஸ்டடியன் ஆஃப் இண்டர் ரிலிஜியன். ஐயா தாழ்லிங்க நாடார் தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர்கிட்ட கேட்டார், கடலில் போய் குளிக்காண்டான், இந்துக்கள் குளிக்காண்டான்னு சொல்கிறதுக்கு நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் இது ஒரு போலீஸு, போங்கய்யா உங்கள் போலீஸை போக சொல்லுங்க, யார் இந்த மாவட்டத்தில் மிஞ்சுறாங்கன்னு கேட்டது ஐயா தாழ்லிங்க நாடார். யாரை நம்பி கேட்டார்னா இந்துக்களை நம்பி கேட்டார். இந்துக்களில் யார் முக்கியம்னா இந்து நாடார்களும் கிருஷ்ணவ சமுதாயமும் தான். ஆக இந்து நாடார் சார் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். இந்த 18% என்டிஏ ஓட்டில் இந்து நாடார் சார் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். இது மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். கூட்டணி அரசியலில் கரைவாரு சீமானுக்கும் அதுக்கான காலம் வந்துருச்சு, அதை நெருங்கிருச்சு, இந்த 26ல் அது தெரியுன்றாங்களே. சொல்லிவிடுங்க, அதில் என்ன இருக்குது? இல்லை, 2024 அப்படி தான் சொன்னாங்க. சீமான சீஃப் மினிஸ்டராக சொன்னால் ஒரு வேளையில் அவர் சம்மதிக்கலாம். எந்த அணி சொல்லுதோ அந்த அணி வந்து அதுக்கு ஒத்துப்பாருன்றீங்க. அவர் 214 தனிச்சு தான் போறார். நம்ம கருத்து சீமானுக்கு தனித்து போட்டி பலம்னு திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க.
மீண்டும் ஒரு முறை தனித்து போட்டியிட்டால் மீண்டும் ஒரு முறை திமுக வரப்போகுது. அதான் நடக்கும். ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும் அல்லது சீமான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும். இது யார் ஃபார்முலா? ரவீந்திரன் துரைசாமி ஃபார்முலா. அதான் உங்க ஃபார்முலா இங்க தமிழ்நாட்டில் எடுபடுமா சார்? மக்கள் என்ன உங்க ஃபார்முலாவை பார்த்தா ஓட்டு போட போறாங்க? பாராளுமன்ற தேர்தலில் யார் சொன்னது எடுபட்டு மாதேஷ்? பாராளுமன்ற தேர்தலில் இது ரெண்டும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு இப்ப வருத்தப்படுறாங்கல்ல? பாராளுமன்ற தேர்தலில் யார் சொன்னது எடுபட்டு? நீங்க சொன்னது நடந்தது சார், நடந்தது. 35 சீட்டு திமுக வரும்னு சொன்னேன். ஆமா, 4 சீட்டுல தான் போட்டின்னு சொன்னேன். 48% வாக்கு திமுக எடுக்கும்னு சொன்னேன். 47% வாக்கு எடுத்தாங்க. ரைட்டு. அப்ப நான் சொல்றது கரெக்டா வரும், என் அக்கௌண்டபிலிட்டி நிக்கணும்னு நினைக்கக்கூடியவன். 26ல நிக்குமா? நீங்க 26ல கலாமையிட்டு என் கருத்தை சொல்றேன். இப்ப தனிச்சு நிற்கக்கூடிய சீமான் 26ல ஜம்ப் பண்ணுவாரு, அவ்வளவுதான். மற்றது கலாமையிட்டு உறுதியா சொல்றீங்க 18% வரும்ன்றீங்க. ஜம்ப் பண்ணுவாரு. தெளிவா ஈரோடு கிழக்குல எடுத்த வாக்கு அவர் தெளிவா எடுக்க முடியும். 15 to 20. ஓ, அதுவே தமிழ்நாடு முழுக்க ஒர்க் அவுட் ஆகும். நான் எலெக்ஷன்லயே நான் சொன்னேனே, ஈரோடு கிழக்குல எவ்வளவு சீமான் எடுப்பாருன்னு என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது காங்கேயம் காளையம் பற்றி பேசுறாரு, ஒரு ஏர்போர்ட் மூர்த்தியை வச்சு மாட்டிறைச்சியை பற்றியும் பேசுறாரு, தடா ரஹீமை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்றாரு, பழனி பாபாவும் தமிழர், பாரதியாரும் தமிழர்னு சொல்றாரு. என்ன ஓட்டு வரும், எப்படி ஓட்டு வரும்னு எனக்கு சொல்ல முடியல. வரக்கூடிய ஓட்டு சீமானிசத்துக்கு வரக்கூடிய ஓட்டு தான். அது தமிழ்நாடு ஃபுல்லா அந்த ஓட்டு பொருந்தும் நான் சொன்னேன். சீமானிசத்துக்குன்னு வாக்கு இருக்குன்றீங்க நாம் தமிழருக்கு, அப்படியா? காங்கேயம் காளையை பற்றியும் பேசி மாட்டிறைச்சியும் பற்றி பேசினா சீமானிசம் இல்லாம என்னது? அதனால தானே நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணது தானே. இல்ல, இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த 8% வாக்குகளே சீமானிசம் வாக்குகள் தானே. அது கண்டிப்பா தெள்ள தெளிவா சீமானிசம் தான் அங்க நிக்குது. அவரு என்டிஏக்குள்ள போயிருவாரு, பாஜக கூட்டணிக்கு வந்துருவாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசிட்டாரு, அமித்ஷா பேசிட்டாரு, கேடி ராகவன் பேசுறாரு, அர்ஜுனமூர்த்தி பேசுறாரு, எல்லாம் பேசுறான்னு சொன்னா வட இந்தியாவில் காப்பி அடிக்கிறான், ஏன் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கிறான், ஜம்மு காஷ்மீர் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரு, பாஜகவின் தோல்வி. தேஜஸ்வி யாதவ் கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லல, சித்தாராமையா கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லல, சீமான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஸ்ட்ராங்கா நிற்கிறார், ஒரு போல்டு லீடர். அதுதான் சீமானிசம். அதுக்கு தான் சீமானுக்கு ஓட்டு. தமிழ்நாட்டில் எந்த கேட்டகரி வைஸ் லீடர்ல சீமான் இருக்கார் சார்? நீங்க வரிசைப்படுத்த முடிஞ்சா சீமான் எந்த பொசிஷன்ல இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஸ்டாலின், எடப்பாடி, சீமான். இவ்வளவு நேரம் நீங்க பேசியே மொத்தமா ஒரே இதுல முடிச்சிட்டீங்களே சார், பேர் சொல்றதுல. அசான் டேட் இதுதான். அந்த அசான் டேட் வரைக்கும் இதுதான்னு சொல்லி, ஆனா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நீங்க ஃபைனலா சொன்னதுக்கும் பொருந்தலையே சார். அந்த ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள கேப்புங்கிறது கலைஞர் ஜெயலலிதாவுக்குள்ள கேப்போட ரொம்ப அதிகம். அது தெரியும். எடப்பாடிக்கும் சீமானுக்குள்ள கேப் குறைஞ்சிட்டு இருக்குது. எவ்வளவு சார்? எந்த வித்தியாசம் சார்? 26% தான் தெரியும். நான் அதுல எடப்பாடி நிலையற்ற தன்மையாலையும் சமூக நீதி ஆடலாலும் ஈர்ப்பு சக்தியற்ற தன்மையாலும் அவருக்குள்ள எதிர்ப்பாலும் மீண்டும் மேலும் குறைவாருன்னும் சீமான் மேலும் உயர்வாருன்னு உறுதியா நம்புறேன். சமூக நீதி சூறையாடல் எடப்பாடி பண்ணிட்டாரு, மற்றவங்க எல்லாம் சமூக நீதியில புரட்சி பண்ணிட்டாங்களா? சீமான் எடப்பாடி தான் கம்பாரிசன். அதுல திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதி மங்கலம், அந்த கோயிலுக்குள்ள பரையர் சமூகம் போகணும்னு சொல்லதுக்கு எடப்பாடிக்கு முதுகெலும்பு இருக்கா? சிவி சண்முகத்துக்கு முதுகெலும்பு இருக்கா? ஏன்னா திராவிட இயக்கம் தானே, தந்தை பெரியார் தானே, முதுகெலும்பு இருக்கா உங்களுக்கு? சீமான் சொல்றாருல்ல. நான் சார், மேல்பாதி கோயில் விஷயத்துல கோயில திறந்துட்டாங்க, திறந்த இடத்துல சீஃப் மினிஸ்டரும் திருமாவளவனும் போயிருக்கணும் இல்ல, அதையும் வியூ பண்ணுவாங்கல்ல. அந்த இடத்துல ஏன் போலன்னா அங்க ஒரு ஓட்டு அரசியல் தடுக்குது இல்ல, அந்த இஷ்யூவும் பார்ப்பாங்களா, மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? அதை நீங்க தானே கேட்குறீங்க. சிபி சண்முகமும் எடப்பாடியும் கேட்கட்டான். அவங்களுக்கு என்ன அவங்க தயங்குறாங்க? நீங்க என்ன அவங்களுக்கு வக்காலத்து? அதான் சொன்னேன், எடப்பாடிக்கு ஆலயம் முன்னாடி உட்காரு, நான் பேசுறேன், யாரை வேணாலும் உட்கார வை. சிபி சண்முகத்தை கூட வர முடியும்னா பேச தயாரா. ஸோ பெரிய ஜம்ப் இருக்குன்றீங்க 26 சீமானுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம்.